Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தீபாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா கார்த்திகோட இந்த ஃபோட்டோஸ் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வருது. ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி ரியா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரியும் சில வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் கேடி நேர்த்திக்கான எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட்னா தீபாவுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா கீதா அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் நேமோட வந்திருக்காங்க. நேற்று பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சுட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க போலீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணுறதுக்கு, அதாவது கீதாவை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு போலீஸ் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையில் தான் 2 பொண்ணுங்க வந்து விழுந்து செத்துட்டாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் தான் விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் தீபாவுக்கு கொஞ்சமாச்சும் காயம் ஆகிருக்கணும் காலையில் விழுந்தாங்கன்னா. ஸோ அதுக்குள்ளேயும் நைட் எப்படி இவங்க வந்து கேரக்டர் மாற்றி ரோலும் மாற்றி அதுக்கப்புறம் எந்த அடியும் பட்ட மாதிரியும் தெரியல, எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ அப்படி தீபா விழுந்திருந்தாங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் காமிச்சிருப்பாங்க அடிப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் எதுவுமே காட்டலையே. ஒரு வேளை வந்து தீபா செத்துட்டாங்களோ, கீதா ஒரு வேளை டபுள் ஆக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரே கொலப்ரேஷன்ஸ் தான். நேற்று வந்து கார்த்திக் வந்து தீபாவை பார்க்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதோட நாளைக்கான எபிசோட்ஸ் முடிச்சிருந்தாங்க. இதில் அது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்குது. ஸோ இது தீபாவா இல்லை நிஜமாலுமே கீதாவா டபுள் ஆக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஒரு வேளை தீபாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்படி கொண்டு வந்தது எல்லாருக்குமே கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, தீபா தான் வேணும், கீதாலாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.